இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. எதனால உங்க மேல கோவம்னு தெரியுமா? எதுக்கு டாக்டர்? ஆனந்தி முதல்ல கர்ப்பம்னு தெரிஞ்சப்போ இப்படி ஒரு அப்பாவி பொண்ண அவளுக்கே தெரியாம அவளை ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டு ரொம்ப நல்லவன்னு அவ மனசுல நம்ப வச்சிருக்கானே. இவனை மாதிரி ஒரு அயோக்கியன உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். இவனை போய் இந்த பொண்ணு இப்படி நம்புறாளேன்னு இவன் மேல கோவமா வரும். ஆனா இப்பதான் ஆனந்தி உங்களை பத்தி தெளிவா சொன்னா. அப்பதான் புரிஞ்சுது எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்க இல்லைன்னு. இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்கள்லயே ஒரு உத்தமனை தான் ஆனந்தி விரும்பி இருக்கான்னு. ஆனந்தி கர்ப்பத்துக்கு நீங்க காரணம் இல்லைன்னு தெரிஞ்சும் கல்யாண மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் ஆனந்தி கழுத்துல நீங்க தாலி கட்டுறேன்னு சொன்னீங்களாமே. இந்த வார்த்தையை சொல்ல எவ்வளவு பெரிய மனசு வேணும் அன்பு. ஆனந்தி மேல வச்சிருக்கிற காதல். உருவத்துல ஆனந்தியும் நானும் வேற வேறையா இருக்கலாம், ஆனா உணர்வுல 2 பேருமே ஒண்ணுதான். நான் ஆனந்தி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனந்தி நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு தான், காதல் தான் எங்க உயிர். அந்த காதல் எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு விலை மதிப்பு இல்லாததுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த காதலை அடைய எவ்வளவு நாங்க போராடி இருக்கோம்னு எனக்கு நல்லா புரியும். ஆனந்திக்கும் எனக்குமான உறவு பல ஜென்ம தொடர்பு. அவளுக்கே தெரியாம அவளுக்குள்ள ஒரு உயிர் உருவாகிறதால அந்த உறவு விட்டு போகாது. எங்க காதல் அவ்வளவு சாதாரணமானது இல்லை டாக்டர். அவளுக்குள்ள வளர்ற உயிருக்கு காரணம் யாருங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. அதுக்காக என் காதலை மாத்திக்க போறதும் இல்ல, அந்த உயிரை நிராகரிக்க போறதும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆனந்தியும் அவ வயிற்றுல வளர்ற உயிரும் ஒண்ணுதான். 2மே எனக்கு உறவுதான். அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுதான் உண்மையான காதல்னு நான் நம்புறேன். அன்பு ரொம்ப சாதாரணமா இது பெரிய விஷயமே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இது உங்க இயல்பா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் இங்க எவ்வளவு ஆம்பளைங்க மோசமா இருக்காங்கன்னு. தம் மனைவி கூட தாம்பத்தியத்துல இருந்துட்டு அது மூலமா வளர்ற கருவை தன்னோடதான்னு சந்தேகப்பட்டு மனைவியை செக்கப்க்கு கூட்டிட்டு வர பல ஆம்பளைங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் சந்திச்சதே இல்லை. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், இவ்ளோ சீக்கிரம் எங்களுக்கு குழந்தை வேணான்னு சொல்லி சொந்த கருவையே கலைக்கிறதுக்கு பொண்டாட்டியை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வர நிறைய புருஷன்மார நான் பார்த்திருக்கேன். யாரோடதுனே தெரியாத ஒரு உயிரை உயிருக்கு உயிரா காதலிச்சவளுக்காக நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்களே, இந்த மனசு நிறைய பேருக்கு இருந்துட்டா காதலோட மதிப்பே இன்னும் அதிகமாயிடும். வாங்க பாத்து. இதுல தியாகம்னு எதுவுமே இல்ல. ஆனந்தி உடல் ரீதியா எனக்கு ஒரு பிரச்சனையில இருக்கா, நான் அவளுக்கு துணையா இருக்கேன். நாளைக்கு எனக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ பிரச்சனை வரும்போது தோள் சாஞ்சிக்க எனக்கு ஆனந்தி இருக்கா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதான் உண்மையான காதல்னு நான் நம்புறேன். காதலுக்கு ஒரு புது இலக்கணமே சொல்லிட்டீங்க. ஆனந்தியை எப்பவும் விட்டுறாதீங்க. ஆனந்தியை என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேன் டாக்டர். ஆனந்தி,
நீ முதல்ல கர்ப்பம்னு தெரிஞ்சப்போ உன் வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு நான் பயந்தேன். ஆனா இனிமே எனக்கு அந்த பயம் இல்லை. மெதுவா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இவங்களுக்கு கையிலயும் காலையும் அடிபட்டிருக்கு. ஓகே. டாக்டர் பார்க்கணும். சிஸ்டர் இங்க வாங்க. இவங்களை டாக்டர் கவிதா கிட்ட கூட்டிட்டு போங்க. வாங்கம்மா. சரி நாங்க வரோம் டாக்டர்.